மொத்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே வாழ்படும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய. காணப்பா மகாரவரை நாத ஓசை கண்ணிக்கு பீடமடா மௌன ஞானம் ஊனப்பா ஊனப்பா நாதத்தோடே ஒரு முனையா ஒரு வழியா ஒன்றாயோடும் காணப்பா தோற்றுவதம் கொன்றுமில்லை கத்தவெளி ரவிகோடி சூழ வன்னி ஆனப்பா மாகோடி கண்கொள்ளாதே ஆச்சரியம் அதிகம் என்ற மகாரம் காணே. சட்டை முனி சித்தர். இது வரைக்கும் நான் உங்களை பல்லக்கில் வச்சு தூக்காத குறையா என் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கேன்ல, அப்படிப்பட்ட எண்ணெயே உங்களை அறைய வச்சுட்டீங்க. நீங்க இப்போ இப்படி நடந்துக்கிறத பார்த்தா மறுபடியும் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருவீங்க போல் இருக்கு. விஜயனே, உனக்கு நான் புத்தி சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் இங்க வந்ததுல இருந்து நீ ரொம்ப குழம்பிதான் போயிருக்க. நான் என்ன பாவம் பண்ணினேனோ, அவங்களுக்கு என் மேல என்ன கோவமோ யாருக்கு தெரியும். பொங்குறதுக்கு அரிசியே இல்லனா என்னத்தை வச்சு சாப்பிடுறது? இதையமா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஏன்பா, நீங்க செலவுக்கு பணம் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியாதா? நான் வந்து சொல்லிதான் தெரியணுமா என்ன? அப்படியே சொல்லியிருந்தாலும் வைத்தியம் பார்க்காம நீங்க பணத்துக்கு எங்க போவீங்க? அத பத்தி உனக்கு என்னமா? நான் எப்படியோ பணம் கொண்டு வரேன். நீ போய் அம்மாவோட நகைகள் கொண்டு வா. இப்போதைக்கு அதை அடமானம் வச்சு பணம் கொண்டு வரேன். வள்ளி, என்கிட்ட பணம் இருக்குன்னு உனக்கு தெரியல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் தந்திருப்பேன்ல. அப்பா, அம்மாவோட நகைய அடமானம் வைக்க வேண்டாம். செலவுக்கு நான் பணம் தரப்பா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லு வள்ளி. இவன் தர பணத்தை வாங்கிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் வக்கத்து போயில்ல. நம்ம குலத்தொழில கேவலமா பேசிட்டு ஊரை விட்டு ஓடி போனவன் ஏதோ வேலை பார்த்து சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்துல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு நானும் மானம் கட்டவனா? போ, நகைகள் கொண்டு வா. அப்பா, நான் ஒன்னும் தப்பான வேலை செஞ்சு சம்பாதிக்கலப்பா. நாட்டை பாதுகாக்கிறேன். ராணுவத்துல தானே வேலை பார்த்தேன். வள்ளி, எனக்கு தெரியாம இவங்கிட்ட ஏதாவது காசு கிசுன்னு வாங்கினேன்னு தெரிஞ்சது, போ போய் நகையை எடுத்துட்டு வா. அண்ணன், அப்பா பேசுறது எதையும் பெருசா எடுத்துக்காதண்ண. அவர் எத்தனை நாள் தான் இதே மாதிரி பேசிட்டு இருப்பாரு? இல்ல வள்ளி, அப்பாவுக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்தா பார்வையை தொலைச்சிட்டு வந்த என்கிட்டயே இவ்வளவு கடுமையா பேசுறாரு. எல்லார்கிட்டையும் அன்பா பரிவா பேசுற அப்பா கோவப்படுறாருன்னா அதுக்கு நான் தான் காரணம். வள்ளி, இப்பெல்லாம் என்ன தோணுது தெரியுமா வள்ளி? எனக்கு மட்டும் பார்வை வந்துருச்சுன்னா அப்பா ஆசைப்பட்டபடி இந்த ஊர்லயே இருந்து வைத்திய தொழில முறைப்படி அப்பா கிட்ட கத்துக்கிட்டு இந்த ஊர் ஜனங்களுக்கு சேவையா வைத்தியம் பார்ப்பேன். ஆனா இனிமே எனக்கு பார்வை வராதுன்னு தான் டாக்டருங்களா சொல்லி என்னை இங்க அனுப்பி வச்சுட்டாங்க.
நான் காலம் பூரா இப்படியே தான் இருக்க போறனோ என்னவோ. உனக்கு அப்பாவுக்கும் பாரமா, அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்னு எனக்கு எனக்கு கவலையா இருக்கு வள்ளி. அப்படி சொல்லாதண்ணே, உனக்கு பார்வை திரும்ப கிடைக்கும். சித்தர்களுக்கு அப்பா மேல இருக்க கோவம் போயிடுச்சுன்னா, அப்பா வனத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உனக்கான மூலிகையை பறிச்சுட்டு வந்து வைத்தியம் பார்த்து உனக்கு பார்வை வர வச்சிருவாங்கண்ணே. உனக்காக தினமும் கோவிலுக்கு போய் விருட்சத்தை சுத்திட்டு தானே இருக்கேன். நீ கவலைப்படாதண்ணே, சாமி நம்மளை கைவிடாது. சொல்லு கண்மணி. அப்பா, இன்னும் நீங்க நம்பூதிரி வீட்ல தான் இருக்கீங்களா? ஆமாமா. என்னப்பா, அந்த விஜய்க்கு இங்க வர உத்தேசமே இல்லையா? இல்லம்மா, விஜய் மேல எனக்கு இருந்த அத்தனை நம்பிக்கையும் போயிடுச்சு கண்மணி. அவன் இப்போ நம்பூதிரியோட கண்ட்ரோல்ல போயிட்டான். அவன் மனசை மாத்தி அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்து அவனை எப்படியும் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இத்தனை நாளும் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். என் போராட்டத்துக்கு எந்த பலனும் இல்லாம போச்சே. அவன் மனசை மாத்தி அவனை நம்ம வழி கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இனிமே இல்லம்மா. ஏன், நான் தோத்து போயிட்டேன், அதை உங்ககிட்ட ஒத்துக்கிறேன். இங்க பாரு கண்மணி, இனிமேலும் நீ அவனையே மனசார நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையை நீயே வீணடிச்சுக்கிறேன்னு தான் அர்த்தம். தயவு செஞ்சு அவனை மறந்துரு கண்மணி. அப்பா, இப்ப என்ன பத்தி என்னப்பா கவலை? எங்க தான் மகனை நினைச்சு ஒவ்வொரு செகண்டும் மாமா ஏங்கி குமரிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? நீங்க என்னடான்னா, நாங்க நம்பூதிரி வீட்டுல இருக்கோம்னு சொல்லிட்டே என்ன? இல்லப்பா, நான் எதுவும் சொல்லல. தப்பித்தவரி கூட சொல்லிட்டாதம்மா, என்னமோ ஏதோன்னு பயந்துட போறாரு. வர வர மாமாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அவர் ஹெல்த் பத்தியாவது விஜய் கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம்ல. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே நினைச்சு பாப்பான். அவனுக்கு தான் மனசுனே ஒண்ணு இல்லையே. அவனுக்கு எப்பவுமே அவன் காரியம் தான் முக்கியம், அதுதான் சாதிக்கணும் அவனுக்கு. அதுக்காக யார வேணா எப்படி வேணா பலி கொடுப்பான் அவன். எனக்கே புரியலம்மா, நான் எதுக்காக இந்த விஜய் கூட வந்து இங்க இருக்கேன்னு. அத்தானடா நீ அவன் கூட இருந்தா அவனை பாத்துக்கோன்றாரு. என்னத்த பாத்துக்கிறது? அவன் பண்ற கூத்தெல்லாம் உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். மத்தபடி அவன் பண்ற எந்த காரியத்தையும் என்னால தடுக்கவே முடியல கண்மணி. சில சமயம் சேன் ஆயிடுது, எனக்கு வெறுப்பாகுது. பேசாம போடா கேடு கேட்டுன்னு கிளம்பி வந்துடலாமான்னு கூட தோணுது கண்மணி. ஐயோ அப்பா, தயவு செஞ்சு நீங்க அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன ஆனாலும் நீங்க அங்க இருந்துதான் ஆகணும். எனக்காக இல்லைனாலும் மாமாக்காகப்பா, ப்ளீஸ். இங்க பாருமா, இந்த குடும்பத்துக்கு நாம 2 பேரும் சேவகம் பண்ணணும்னு அந்த ஆண்டவன் நம்ம தலையில ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கான். நமக்கு வேற வழியே இல்ல. சரி, இத பாரு, நீ இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு நீ உடம்புக்கு எடுத்துக்காத, என்ன புரியுதா? அத்தான பத்திரமா பாத்துக்க. நீயும் வேலை வேலைக்கு சாப்பிடு. எதுவா இருந்தாலும் நான் அப்புறமா போன் பண்றேன். சரிப்பா. டேக் கேர். பைமா. என்னாச்சு? நீ என்கிட்ட அக்கா சொல்ல போறியா? சார், டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல என் செல்போன்ல இருக்க வீடியோவை பாருங்க. ஓ, கதை சொல்றதுக்கு பதிலா படம் காட்ட போறியா? நல்லா கிளம்பி இருக்கீங்கயா. உங்களை நம்பின பாரு, என்ன சொல்லணும்? சார் ப்ளீஸ் எமோஷன் ஆகாதீங்க. இந்த வீடியோவை பாருங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. காட்டு காட்டு, நான் பாக்குறேன்யா. நீ காட்ட போற படம் என்ன ஃபீச்சர் ஃபிலிமா இருக்குமா? ஜஸ்ட் 5 minutes. ஓ, குறும்படம். காட்டு. யோ, என்ன அது காளி பைத்தியமா இருக்கான்? உன்னை பார்த்து தான் டிராமா பண்றானா? இல்ல சார், நான் ராணிக்கு இன்ஃபார்ம் பண்ணாம போய் தான் நின்னேன். நீங்க அவளை கூட்டிட்டு வர சொன்னதாவும் சொன்னேன். திமிரா பேசினா. ஆனா நான்
இதுதான் நடந்தது. எதுக்கா விஜய் பார்க்க சொன்னோம் அதை விட்டுட்டு அந்த விஜய் சொன்னதை கேட்டுட்டு பிருந்தாவை கொல்ல அவனை அனுப்புனா அங்க போய் அந்த விஜய்க்கு வேலை பார்த்திருக்கான். பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்குள்ள போற விஷயத்தையே காளி என்கிட்ட சொல்லல. இப்ப பாரு மென்டலா சுத்திக்கிட்டு இருக்கான். விஜய் தன்னை காப்பாத்திக்க நம்ம ஆள பலி கொடுத்துட்டான். இத பத்தி விஜய் கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஆனா ராணி பிருந்தாவை கொல்ல முடியலன்னு சொல்லிட்டா. காளி விஷயமும் இப்படி ஆயிடுச்சு. இனி அவளுக்கு அங்க வேலையே இல்ல. ஆனா இன்னமும் எதுக்கு அங்க இருந்துட்டே இருக்கா? ஒருவேளை காளி நிலைமை தனக்கு வந்துடும் பயந்துட்டு இருக்காளோ? இப்ப கால் பண்ண எடுப்பாளா? எடுப்பா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நாங்க பயந்தா மாதிரிலாம் இல்ல. என்கிட்ட திமிரா ஆணவமா தான் பேசினா. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ ஹலோ. அவ்வளவு பெரிய ஆளாயிட்டே நீ. இத்தனை தடவை கால் பண்ணிட்டு இருக்கேன், அட்டன் பண்ணவே இல்லை நீ. எப்ப பேசினாலும் பவ்யமா அமர் சார் அப்படின்னு கேட்ப. ஆனா இன்னைக்கு உன் குரலே கமாண்டிங்கா இருக்கு. என்ன பண்றது அமர் சார்? இத வேணா கால சுழற்சின்னு சொல்லிக்கலாம். என்ன கோபுரத்துல இருக்கிறவன் குப்பை தொட்டிக்கு வந்துடுறான், குப்பை தொட்டியில இருக்கிறவன் கோபுரத்துக்கு போயிடுறான். எப்பவுமே மனுஷங்களோட நிலைமை அப்படிதான் இருக்கும். ஓகே ரைட், நீங்க விஷயத்துக்கு வாங்க. ஆளே மாறிட்ட, தத்துவம் எல்லாம் பேசுற. இப்ப கூட என்கிட்ட நீ பேச மாட்டேதான் நினைச்சேன். நான் பேசுறதுக்கு காரணம் இருக்கு அமர் சார். குணா கொண்டு வந்த வீடியோவை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்பவாவது உங்களுக்கு ஞானோதயம் பிறந்திருக்கும்னு நம்புறேன். நான் சொன்னப்பெல்லாம் நீங்களும் காளியும் என்ன எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணிருப்பீங்க, எப்படி இரிட்டேட் பண்ணீங்க. இந்த ஊரு அதிசயமான ஊரு. சித்தர்களோட மகிமைன்னா என்னன்னு இப்ப புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்க உங்க ஜம்பெல்லாம் இனி பலிக்காத அமர் சார். எனக்கு என்னமோ நீங்க நம்ம நாட்டுல இருக்கிறதே நல்லது இல்லைன்னு தோணுது. என்ன எங்கேயோ அடிக்கடி அனுப்புறேன்னு சொல்வீங்களே, அது என்னது? அதான் பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ் அனுப்புறேன்னு சொல்வீங்கல்ல. பேசாம நீங்க உடனே கிளம்பி அங்க போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படி போகல உங்களுக்கு ரொம்ப கஷ்டகாலம் தான். ராணி, என்ன போன்ல தானேன்னு துணிச்சலா பேசுறியா? நோ நோ நோ, உங்க முன்னாடியே இருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன். ஏன்னா இங்க இருக்கிற சித்தர்கள் முன்னாடி நீங்க எல்லாம் ரொம்ப சாதாரணம். 1000 அமர், ஏன் 1,00,000 அமர் சேர்ந்தா கூட இங்க இருக்கிற ஒரு சித்தருக்கு ஈடாக முடியாது. எனக்கு என்னமோ நீங்க உடனே வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடுறதுதான் நல்லதுன்னு தோணுது. யார் கண்டா? நீயே என்ன காட்டி கொடுக்கிற சூழ்நிலை வந்தாலும் வரலாம் இல்லையா ராணி? இந்த காட்டி கொடுக்கறது போட்டு கொடுக்கறது இதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். ஓ, எனக்காக தானே நீங்க போன? அப்புறம் எதுக்கு இன்னும் அங்கேயே இருக்கிற ராணி? நான் வந்தது என்னமோ உங்களுக்காக தான் அமர் சார். ஆனா உங்களுக்கும் எனக்கும் இருந்த அந்த டீல் எப்பவோ முடிஞ்சு போச்சு. இப்ப நான் இங்க இருக்கிறது எனக்காகவும் என் சொந்த விருப்பத்துக்காகவும் தான். ஓ, இத கேக்குற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. ராணி, ரொம்பவும் திமிரா பேசுற ராணி. நான் நினைச்சா அவனை உருத்தரியா மாத்திட முடியும். என்னை பத்தி தெரியும்ல. இப்பதானே அமர் சார் சொன்னேன் நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னு. ஆனா நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசினா என்னால கூட உங்களுக்கு ஆபத்து தான். மைண்ட் இட். என்ன சொல்ற அந்த ராணி? நான் அவளை மிரட்டினா அவ பதிலுக்கு என்ன மிரட்டுறான்? தப்பு குணா, தப்பு. அந்த பிருந்தாவோட இந்த ராணி ரொம்ப டேஞ்சரானவன். என்ன பத்தின ரகசியம் மட்டும் இல்ல, நம்ம இயக்கத்தோட அத்தனை மூவ்மெண்ட்ஸும் அவளுக்கு தெரியும்.
அவ என்ன விட்டோ நம்ம இயக்கத்தை விட்டோ விலகி இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல குணா, அவ்வளவு நல்லது இல்ல. அவ மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா அவ தப்பிக்க நமக்கு எதிரா அப்ரூவரா மாறிடுவா. அது நல்லது இல்ல. முதல்ல அவ கதையை முடிக்கணும், அப்புறம் இந்த பிருந்தா. நமக்கும் அந்த காளியோட நிலைமை வந்துட்டா? ஆஹா, எந்த வேலைக்காக நம்ம போறோமோ அதை மட்டும் செய்யணும். அதை விட்டுட்டு எவனோ சொல்றானேன்னு தேவையில்லாத வேலையை பார்த்தா இப்படித்தான் ஆகும். ஆனாலும் காலி விஷயத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். அடுத்து என்ன பண்ணலாம் நான் யோசிக்கிறேன். இப்ப நீ கிளம்பு, சீக்கிரமா நான் கூப்பிடுறேன். குணா, காளியோட வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. சரி. ராணி, தேவி பிரசன்னமாக, ராஜமோகினி பிரசன்னமாக, தேவி பிரசன்னமாக, ராஜமோகினி பிரசன்னமாக, தேவி பிரசன்னமாக, ராஜமோகினி பிரசன்னமாக, தேவி பிரசன்னமாக, ராஜமோகினி பிரசன்னமாக, தேவி பிரசன்னமாக. தேவி, ராஜமோகினி, எனக்கு ஒரு சந்தேகம் தீர்க்க வேண்டும். இந்த நம்பூதிரி கேசவனின் வேண்டுதலை ஏற்று என் முன் பிரசன்னமாகணும் தேவி. ராஜமோகினி, பிரசன்னமாகணும் தேவி, பிரசன்னமாகணும் தேவி, பிரசன்னமாகணும் தேவி. ராஜமோகினி, பிரசன்னமாகணும், பிரசன்னமாகணும் தேவி, பிரசன்னமாகணும் தேவி, பிரசன்னமாகணும் தேவி, பிரசன்னமாகணும் தேவி. ராஜமோகினி, பிரசன்னமாகணும் தேவி. தேவி, நமஸ்காரம். கேசவா, கேள், உன் சந்தேகம் என்ன? தேவி, வில்லாளன் சென்ற பௌர்ணமி அன்று இரவு ரசமணீஸ்வரர் அம்பலத்திற்குள் ஒருத்தரை படம் பிடிக்க அனுப்பியுள்ளார். அவர் பூஜை செய்ய வரும் சித்தர்களை படம் பிடித்து வில்லாளனுக்கு அனுப்பியுள்ளார். அந்த படத்தில் பூஜை செய்ய வரும் சித்தர்களாக அந்த ஊர் தலைவர் அருணாச்சலமும், வைத்தியரும், குருக்களும், அவர் மகன் பிச்சுமணியும், ராமண்ணாவும் வந்துள்ளனர். வில்லாளன் அதை உறுதியாக சொல்கிறான். ஆனால் அவன் சொன்னதை அவர்கள் மறுத்துள்ளனர். இது எப்படியும் நியாயமில்லை. சிறையில் உள்ள ராமண்ணா எப்படி கோவிலுக்குள்ள வர முடியும்? ஆக இதுல ஏதோ சித்தர்களின் சித்து வேலை இருக்குமோன்னு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அது என்ன சித்து வேலை என்பது என் மந்திர சக்தியை பிரயோகித்தும் தெரிந்து கொள்ள இயலவில்லை. அதனால் அங்கு நடந்தது என்ன என்பதை எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியே உம்மை அழைத்தேன். வில்லாளன் கேள்வி கேட்டு என்னை தொலைத்தெடுக்கிறான். அவனுக்கு பதில் சொல் தேவி. அங்கு என்ன நடந்தது என்பதை நீயே விளக்கமாக கூற வேண்டும். கேசவா, விஜயனுக்கு விடை சொல்லியே தீர வேண்டும் என்றால் அங்கே நடந்ததை சொல்ல என்னால் இயலாது. அது ஏன் தேவி? அங்கு நடந்தது ஒரு மாயம். அது என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிடலாம். ஆனால் அதை நீ மற்றவர்களுக்கு சொன்னால் உன் நாக்கு பேச்சற்று போய்விடும். அதை நீ எதிர்கொள்வாயானால் நான் சொல்கிறேன். ஐயோ, வேண்டாம் தேவி, வேண்டவே வேண்டாம். ஆனால் யாரிடமும் சொல்லாமல் அந்த மாயம் என்பது நான் மட்டும் தெரிந்து கொண்டால் ஆபத்து ஏதுமில்லையே. ஆபத்து ஒன்றும் இல்லை. அப்படி என்றால் அது என்ன மாயம் என்று தேவி எனக்கு சொல்ல வேண்டும். அங்கு நடந்தது பைரவ மாயம். பல 100 வருடங்களாக ஈஸ்வரன் அம்பலத்தில் விருட்சங்களாக இருக்கும் சித்தர்கள் மனித உருவம் பெற்று வந்து செய்யும் பௌர்ணமி பூஜையை சாதாரண மனிதர்கள் பார்த்துவிட முடியுமா அல்லது படம் பிடித்து விட முடியுமா? விதிப்படி விஜயன் மூலமாக ஏற்பட வேண்டிய கலகத்தை தூண்டிவிட, ஒரு பார்வை குழப்பத்தை ஏற்படுத்த பைரவர் உண்டாக்கிய மாயம் அது. கேசவா, பைரவர் மாயத்தில் நீ கூட சித்தர் வடிவில் வந்து பூஜிப்பதைப் போல் விஜயனுக்கு தோன்ற செய்திருக்கலாம். ஆனால் விதி நீயே அவனுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று ஆகிவிட்டதே. அதனால் பைரவ மாயத்தை நீ புரிந்து கொள். புரிந்ததை உனக்குள்ளேயே வைத்துக்கொள்.
விஜயனுக்கு தெளிவு பிறந்துவிட்டால் அவனும் ஒரு சித்தனாகி விடுவான். அவனால் ஆக வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்கிறதே. உன் கேள்விக்கு விளக்கம் சொல்லிவிட்டேன். என் பிரமாண காலம் முடிந்தது. நான் விடை பெறுகிறேன். நன்றி தேவி. விஜயனுக்கு வேறு ஏதாவது முடிவெடுத்துதான் அவனை சமாளிக்க வேண்டும். வேற வழியே இல்லை. சுவாமிஜி, என்ன கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? கோயிலுக்குள்ள வந்தது சித்தர்கள் இல்ல, பிரசிடென்ட், வைத்தியர், குருகுல் அவங்க தானே? நம்ம மாதிரி சாதாரண ஆட்கள் தானே? சொல்லுங்க சாமிஜி, சொல்லுங்க.